இந்த டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில மோதினதால தான் அது விபத்துக்கு உள்ளாச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணமா இருக்கிறது தான் அந்த கப்பல்ல 2 வாரங்களுக்கு முன்னாடி தீ விபத்தானது. அந்த கப்பல்ல பாட்டம்ல போடக்கூடிய அந்த சார்கோல்லாம் திடீர்னு பத்தி எரிய ஆரம்பிக்குது. அந்த ஹீட்டை தாங்க முடியாம அந்த கப்பல்ல பர்டிகுலர் ஏரியா வீக் ஆயிடுது. பொதுவா அந்த மாதிரி விபத்தான கப்பலை இவங்க மாத்தி தான் இருக்கணும். ஆனா இவங்க அதை செய்யல. அதே கப்பலை மக்களுக்கு தெரியாத மாதிரி அந்த ஸ்பாட்ல ஆப்போசிட்டா திருப்பி நிக்க வச்சிருந்தாங்க. அது தெரியாத மக்களும் அந்த கப்பல்ல ஏறிடுறாங்க. அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. இந்த அலெக்சாண்டர் சார்லஸ் என்பவர் பேர் படகா 64 படகு வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த கப்பலோட அழகையே இது ஸ்பாயில் பண்ணிடும்னு வெறும் 16 ஸ்பேர் படகு மட்டும் வச்சிருக்காரு. இவர் தான் இந்த கப்பலோட சீஃப் டிசைனரும். இந்த கப்பலோட ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனி தலைவரான ப்ரூஸ் இஸ்மேவும் இதுல ஒரு முக்கிய பங்கா இருக்காரு. பொதுவா இவர் மக்களோட சேஃப்டியும் பார்த்திருக்கணும். ஆனா முழுக்க அந்த கப்பலோட அழகை மட்டும்தான் இவரு கவனிச்சிருக்காரு. அவ்வளோ அந்த கப்பல் விபத்தாகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவரு அந்த மக்களை போய் காப்பாத்திருக்கணும். ஆனா இவர் அதை செய்யல. இவரு மட்டும் ஒரு ஸ்பேர் படகை எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சிடுறாரு. இதனாலேயே பல மக்கள் இவரை கோழைன்னு விமர்சனமும் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இவங்க 2 பேர் செஞ்ச இந்த கேர்லெஸ்ஸான செயல்னாலதான் அந்த கப்பலை விபத்துக்குள்ளாச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கப்பலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் இந்த கப்பலை பத்தின பல சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாம் வெளிவந்துன்னு இருக்கு. அதை பத்தின ஒரு ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட்ல டைட்டானிக்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஏதாவது மர்மமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தின வீடியோவும் அப்கமிங் வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்றேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.